சரியா இருக்கணும்னு முயற்சி செய்யாதே, சரி செய். வாழ்க்கையில எல்லாருமே ஒவ்வொரு நிமிஷமும் தன்னோட வாழ்க்கையில வர பிரச்சனைகளையோ, இல்ல ஒவ்வொரு செயல்கள் செய்யறப்போ, அதில் வரக்கூடிய சூழ்நிலைகளை சரி செஞ்சு தான் அதை வெற்றி அடைவாங்க. இது இயல்பு. சிலர் இதிலிருந்து மாறுபட்டு இருப்பாங்க. இந்த மாறுபட்ட வாழ்க்கையை நீங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களான்றது இப்போ நீங்கள் இந்த நிமிஷம் புரிஞ்சுக்கலாம். இது டிவோர்ஸ் ஆன ஒரு பர்சனுக்குனாலும் சரி, இல்லை டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற அந்த பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை கணவன் மனைவின்னு நாங்கள் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கோம், எனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமையலை, ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற உங்களோட வாழ்க்கையை நீங்கள் சரி செய்யக்கூடிய எல்லா மனிதர்களாக நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கான வீடியோ தான் இது. நான் உங்கள் குமரேசன் மணி, லைஃப் ரீசெட் கோச். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எல்லாரும் பிரச்சனைகளை சரி செஞ்சு தான் ஒரு ரிசல்ட்டை அடையும். பலருக்கு அது அந்த வாழ்க்கை முயற்சியாகவே போயிடுது. சிலருக்கு மட்டுமே அது சரி செய்யக்கூடிய ஒரு பக்குவமும் ஒரு அனுபவமும் கிடைக்குது. அப்படி சரி செய்யறவங்க தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுறாங்க. இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அன்றாட நிகழ்வுகளில் சரி செய்யறன்ற அந்த சூழ்நிலையை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களால் சரி செய்ய முடியாமல் பல பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் எதிர்கொள்ளிட்டு இருந்திருப்பீங்க. அது உங்களோட டிவோர்ஸ் பிரச்சனைகள்னாலும் சரி, இல்லை நீங்கள் சேர்ந்து வாழ்ந்த காலகட்டத்தில் உங்களோட குடும்ப பிரச்சனைகள்னாலும் சரி, குடும்ப பிரச்சனை மூலிமா வெளியே நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பிரச்சனைகளை தீர்வு காண முடியாத முயற்சிகள் மட்டுமே பண்ணியிருப்பீங்க. ஆனால் சரியான ஒரு செயலையோ சரி செய்யக்கூடிய முறையையோ நீங்கள் கடைபிடிச்சிருக்க மாட்டீங்க. அதனால தான் உங்களோட வாழ்க்கையிலும் பலவிதமான முயற்சிகள் மட்டுமே இருந்திருக்கு. சரி செய்யக்கூடிய வாழ்க்கையே சரி செய்யக்கூடிய பக்குவமும் அதன் மூலியமா கிடைத்த தோல்விகளும் தான் உங்களோட சூழ்நிலைகளை இந்த ஒரு தருணத்தில் உங்கள்கிட்ட வந்திருக்கு. ஸோ இதையெல்லாம் நீங்கள் தவிடி விடு ஆக்கி நீங்கள் மீண்டும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டமைக்கலை அப்படின்னா உங்களோட வாழ்க்கை முயற்சியிலேயே தான் கடைசி வரலும் வாழ்ந்து மறைஞ்சிருவீங்க. ஸோ இந்த முயற்சிகளை சரி செய்தால் உங்கள் வாழ்க்கை மாறும். இதுக்கு உங்களுக்கு சரியான ஒரு டைரக்ஷனோ இல்லை ஒரு புரிதலோ இருந்தால் அந்த சரி செய்யக்கூடிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கிற அந்த டைமிங் சரி செய்யக்கூடிய ரிசல்ட்டாக உங்களுக்கு மாறும். அதுக்காக தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாரும் தயாராகக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா லைஃப் ரீசெட். இந்த ரீசெட் எதுக்காகனா உங்களோட சூழ்நிலைகளுக்காக கிடையாது, உங்களோட பிரச்சனைகளுக்காகவோ கிடையாது, உங்களோட வாழ்க்கைக்காகவோ கிடையாது. இந்த ரீசெட் உங்களுக்குள்ள வரணும், உங்களோட உயிருக்குள்ள மலரணும். ஏன்னா உயிரை வளர வச்சா அது டிசிப்ளினாக மாறும், அந்த டிசிப்ளின் செயலாக மாறும், அந்த செயல் வெற்றியாக மாறும். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா முயற்சி செய்யாத சரி செய் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த முயற்சியே செயல் தான், சரி பண்ணக்கூடிய செயல் தான். அப்போ நீங்க முயற்சின்ற பேர்ல நீங்க முழுமையா நீங்க செயல்படாததான் இங்க உங்களோட தோல்விக்கு முதல் படி. அதுதான் உங்களோட தோல்விய வெற்றிக்கு வழிவிடாம தடுக்கிற முறையே அதுதான். ஒரு செயல் செய்யறப்போ வெற்றின்றது கிடைக்கும், அதே மாதிரி அந்த முயற்சி தான் வெற்றியா மாறும். நீங்க முயற்சி செய்யலாம் அப்படின்ற அந்த மனநிலையிலேயே ஒவ்வொரு செயல்களும் செய்யறதுனால அது கடைசி வரை முயற்சியாவே போயிடுது. அது வெற்றியா மாற்றக்கூடியதும் அதை சரி செஞ்சக்கூடிய சூழ்நிலையும் நீங்க முழுமையா 100% நீங்க ரீச் பண்றதில்லை. ஏன்னா நீங்க டிராவல் பண்ற உங்களோட இந்த ஜேர்னி 50%ல ரீச் பண்ண முடியுமான்ற அந்த மனநிலையில அந்த சூழ்நிலையிலே நீங்க ரிட்டர்ன் பேக் ஆயிடுறீங்க. இதுதான் உங்களோட வெற்றிக்கு வழிவகுக்காத தோல்வியினோட முதல் படி. இதை தான் சயின்ஸ் சொல்றாங்க. ஸோ எந்த ஒரு மனநிலையிலும் போராடு, நம்பிக்கை உங்க மேல வைங்க, நம்பிக்கையா போராடு, அந்த செயலை நம்பிக்கையா செய்யுங்க அப்படின்றது எல்லாரும்
அதை தான் சொல்லுவாங்க. நம்பிக்கையை யாரும் வெளியிலிருந்து விலை கொடுத்து வாங்கவும் முடியாது, யாரும் சொல்லி கொடுக்கவும் முடியாது. நம்பிக்கை உங்களுக்குள்ளேயே வரும். பட் ஆனால் அந்த நம்பிக்கையை 100% வெற்றி அடையுமான்றது உங்களுக்கே தெரியாது. ஏன்னா உங்கள் நம்பிக்கை உங்களுக்கே சில நேரத்தில் அது டவுன் ஆகிடும். டவுன் ஆகிடுச்சுன்னா அது நம்ம வெற்றியை நோக்கி போகாது, வேற ஒரு பாதையை அதை தேர்ந்தெடுத்தும். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு பின்னாடி ஓடுற ஒரு சூழ்நிலை வந்துடும், நம்பிக்கைக்கு பின்னாடி. ஸோ நீங்கள் வெற்றிக்காக போராடுவீங்களா, இல்லை உங்கள் பிரச்சனைகளுக்காக போராடுவீங்களா, இல்லை உங்கள் நம்பிக்கைக்காக போராடுவீங்களா? நீங்கள் இப்போ இந்த நிமிஷத்தில் நீங்களே உணர்ந்து பாருங்கள். ஸோ இதை தான் சயின்ஸ் சொல்லுது. ஒரு செயலை நீங்கள் செய்கிறப்போ முயற்சி அப்படின்ற அந்த நோக்கத்தில் நீங்கள் பார்க்காம வெற்றின்ற அந்த நோக்கத்தில் நீங்கள் பயணிக்கிறப்போ தான் உங்களோட சூழ்நிலைகளும் உங்களோட பிரச்சனைகளும் 100% அது ரிசல்ட்டாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இதில் 2 விதமான கேட்டகரியில் இருக்குது. ஒன்று, பிரச்சனைகளை நான் சரி செய்யணும் அப்படின்ற மனநிலையில் சில பேர் தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. கணவனோ இல்லை மனைவியோ இல்லை தங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரத்தையோ இல்லை வேலை ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயோ எங்கே எனி பிளேஸ் எனிவேர் தன்னை சரி பண்ணணும் அப்படின்ற அந்த மனநிலையில் முயற்சி தான் பண்ணுவாங்களா இல்லையா, அது சரி பண்ணிக்கூடிய வாழ்க்கையை தேட மாட்டாங்க, அந்த சூழ்நிலையை அமைக்க மாட்டாங்க, அதுக்கு எதிர்கொள்ளும் அந்த தைரியம் வராது, பயம் அவங்கள ஆட்கொண்டுரும். இந்த மாதிரியான ஒரு பீப்புள் பிரச்சனைகளையே சந்தித்து வெற்றிய முயற்சிகளாக மாற்ற முடியாமல் தவிக்கிற சூழ்நிலையில் வாழக்கூடிய பீப்புள் ஒரு கேட்டகரி. இந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் இந்த இடத்துல ரீசெட் பண்ணணும், உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா ஒரு உணர்வு தான் உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு வர வைக்கிது. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு செயல்களும் நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து நீங்கள் மேரேஜ் உங்கள் பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் பிரச்சனைகளோடு இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி, இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் முயற்சிகளை தான் வெற்றியாக மாற்றணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. உங்களோட வெற்றி 2வது பாயிண்டில் 2வது பிளேஸில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பிளேஸில் உங்கள் முயற்சி தான் இருக்கும். ஏன்னா உங்களோட ஃபஸ்ட்டு பிளேஸ்லேயே தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. அதை நோக்கி மட்டும்தான் உங்களோட கண்ணோட்டம், உங்களோட தெளிவு, உங்களோட பார்வை, இது எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் முயற்சிக்கிறீங்க. ஸோ அது உங்களுக்கு பிலீவ் சிஸ்டத்தையும் உங்களோட நம்பிக்கையையும் வளர விடாமல் தடுத்துக்கூடிய ஒரு பாதையாக அது அமைஞ்சிருது. சரி, நீங்கள் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் முயற்சி அப்படின்ற அந்த ஒரு உணர்வுலேயே அந்த ஃபீலிங்லேயே நீங்கள் எல்லா செயல்களையும் செய்கிறீங்க, எல்லா பிரச்சனைகளும் சந்திக்கிறீங்க. அதனால் எந்த ஒரு ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடையாது. இதனால தான் உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் டிலே ஆகுது. 2வது கேட்டகரி, முயற்சியும் செய்வாங்க, சரி செய்கிற பக்குவத்துக்கும் போயிடுவாங்க, அந்த ப்ராப்ளத்தை சரி செஞ்சுருவாங்க. பட் ஆனால் அந்த ப்ராப்ளம் மீண்டும் வராமல் மறுபடியும் அவங்கள அட்டாக் பண்ணாமல் அதை பாதுகாக்கிற அந்த சிஸ்டம் அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஒரு டைம் அது சக்ஸஸ் பண்ணிவிடுவாங்க, அது ஃபீல் பண்ணிவிடுவாங்க, அது 1 டே அனுபவிச்சிருங்க, இல்லைன்னா அந்த பிரச்சனையை ஒரு டைம் சால்வ் பண்ணிவிடுவாங்க. மறுபடியும் அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்க தன்னை பாதுகாக்க தெரியாமல் தாழ்ந்து கீழே மறுபடியும் யூடர்ன் மாதிரி ரிட்டர்ன் திரும்பிடுவாங்க. அந்த பிரச்சனைகள் மட்டும் அவங்க முதுகு பின்னாடி குத்திக்கிட்டே இருக்கும். அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, நம்ம எந்த பிரச்சனைகள் வந்தாலும் இல்லை சூழ்நிலைகளை எந்த சூழ்நிலைகளை வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிவிடுவோம், நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ற அந்த மனநிலையை ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ண முடியாமல் அவங்க ஆப்போசிட்டாக ரிட்டர்ன் திரும்புவதனால அவங்க முதுகு பின்னாடி குத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்க ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு பிரச்சனையை ஸ்டார்டிங்லேயே சால்வ் பண்ணியிருக்குன்ற அந்த மன தைரியம் இருக்குல்ல, அதனாலேயே வாழ்ந்துருவாங்க. ஆனால் பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகமாக வந்துடும். அது கடைசியில் அவங்க வாழ்க்கையே திரும்பி பார்த்தா இவ்வளோ பிரச்சனைகளை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியலையா, இவ்வளோத்தையும் நம்ம ஒரு லேசினஸில் விட்டுட்டோம் அப்படின்ற அந்த புரிதல் அந்த நிமிஷம் தான் அவங்களுக்கு வரும். இது 2வது கேட்டகரி. ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க நீங்களே இந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள். ஸோ இது 2மே உங்களோட வெற்றியை நிர்ணயிக்காது, உங்கள் வாழ்க்கையினோட பாதையை நிர்ணயிக்காது, உங்கள் வாழ்க்கையை முழுமையடைய வைக்காது. இதிலிருந்து நீங்கள் மாறுபட்டு புதிய ஒரு மனிதராக மாறி உங்களோட செயல்களிலையும் வெற்றி பெற்றணும், உங்களோட முயற்சிகளையும் வெற்றி பெற்றும் அதையே நிலையாக ஸ்டாண்டர்டாக அந்த வெற்றியை உங்களுக்குள்ளேயே தக்க வைக்கிறது தான் வெற்றி.
வெற்றின்றது வாய்ப்புகள் மாதிரி தான், ஒரு டைம் வந்துடும். ஆனால் அதை நிலையாக நிலைநிறுத்துறது தான் ஒரு மனிதனோட செயல். அதுதான் மனித வெற்றி. 7 வீக் லைஃப் ரீசெட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ண என்னோட கிளைண்ட்டு தன்னோட வாழ்க்கை சூழ்நிலையிலேயே என்கிட்ட எடுத்து சொன்னார். அவங்களோட அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணலை, பட் ஆனால் அவர் பிரிஞ்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தன்னோட வாழ்வாதாரம் நல்லா மணி ஏர்ன் பண்ணுறாங்க, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் வாழ்க்கை அப்படின்ற இடத்துல அவருக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு. அதை நான் அமைச்சிக்கணுன்ற அவர் ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, அவர் முயற்சி மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பிரச்சனைகளையோ அவங்க குடும்ப சூழ்நிலையிலையோ அவரால் சரி செய்ய முடியல. இந்த சூழ்நிலையில் அவர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ அவரோட ஃபீட்பேக்கை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. நான் எல்லா செயல்களையும் நான் வெற்றி அடைஞ்சிருவேன், ஏன்னா நான் நம்பிக்கையாக ஒரு செயல்களை செய்வேன். நான் எந்த ஒரு ஒர்க் பிளேஸ்னாலும் சரி, என்னோட வெளியில் நான் சமுதாயத்திலையோ இல்லை எந்த ஒரு முயற்சிகள் நான் பண்ணாங்களோ அதில் எல்லாத்துலேயும் வெற்றி அடைஞ்சிருவேன். பட் ஆனால் என்னோட வாழ்க்கை அப்படின்றதுல மட்டும் என்னால் வெற்றி அடையவே முடியல அப்படின்றத நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னால் நான் ஜெயிச்சிருவேன், ஆனால் ட்ரை பண்ணுறேன், அதை நான் கண்டிப்பாக போராடி அதை ஜெயிச்சிருவோன்ற ஒரு விடாமுயற்சி என்கிட்ட நிறையா இருக்குது அப்படின்றது அவரோட குணநலங்களை என்கிட்ட சொன்னார். அவரோட பிறப்பிலிருந்து என்னோட குணநலமே இப்படி தான், நான் முயற்சி செஞ்சாலும் நான் வெற்றி அடைஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு வில் பவர் என்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் என்கிட்ட ரொம்ப டீப்பாக ஷேர் பண்ணிக்கிட்டார். ஸோ நான் சொன்னேன், நீங்கள் எல்லா விஷயத்துலையும் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்கீங்க, உங்களால் உங்கள் பிரச்சனைகளையும் அதற்கு உண்டான தீர்வுகளையும் உங்களால் தேடிக்க முடியலையா, இல்லை அதுலேருந்து உங்களால் மீண்டு வர முடியலையா, இல்லை உங்களையே மாற்றிக்க முடியலையா அப்படின்ற சில என் சைட்லேருந்து சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் கேட்டதுக்கு அவர் எல்லாமே அவரோட சூழ்நிலைகளையும் சொல்லிட்டாரு, அவரோட ப்ளஸ்ஸையும் சொன்னார், அவரோட மைனஸும் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா அவரோட ப்ளஸ் தான் சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா அவர் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதில் வெற்றி அடைஞ்சிருவேன், அதுக்குண்டான முயற்சிகளை கொடுப்பேன், அதுக்குண்டான டைம் கொடுப்பேன், அதிலே முழுமாக ஃபோக்கஸ் பண்ணி அதை நான் ஈஸியாக நான் ஜெயிச்சிருவேன், என்னோட கேரக்டரே அப்படி தான் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொன்னார். சரிங்க, உங்களோட ஃபேமிலி அப்படின்ற ஒரு இதுலேயும் நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு விட்டுட்டீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டேன். ஸோ இதில் தாங்க நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் அதை சரி செஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னார். என் சைட்லேருந்து நான் சொன்னேன், நீங்கள் எல்லாத்துலேயும் கான்ஃபிடெண்ட்டாக வில் பவர் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறீங்க, நான் எல்லாமே முயற்சி செஞ்சிருவேன், டைம் கொடுத்து அதுக்குண்டான சொல்யூஷனை நான் தேடிடுவேன், நான் வெற்றி அடைஞ்சிரும்னு சொல்லி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க. பட் ஆனால் உங்களோட லைஃப்ன்ற இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நான் முயற்சின்றதை மட்டும் செய்கிறேன், நான் அதை சரி செஞ்சிருவோன்றது ஸ்ட்ராங்காக சொல்லாமல் ரொம்ப உங்களுக்கே ஒரு பிலீஃப் இல்லாமல் ரொம்ப லோ ஒரு எனர்ஜியாக பேசிகிட்டு இருக்கீங்களே, இதை தாங்க உங்களோட வெற்றிக்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். உங்களோட வாழ்க்கையை சரி பண்ண முடியாமல் இருக்கிற பாயிண்ட்டே இந்த பாயிண்ட்டு தான் அப்படின்றத நான் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதுக்காக நான் என்ன சில மெத்தட்ஸ் எல்லாம் அவருக்கு ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன், அவர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. இதுக்காக அவர் நம்ம கோச்சிங்கில் ஜாயின் பண்ணி இப்போது அவர் வந்து முழுமையாக தன்னோட வாழ்க்கைக்கு உண்டான வெற்றிகளை தேடலை, முயற்சி பண்ணல, அந்த புரிதலை அவருக்குள்ள வச்சு அவரோட புரிதலை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணதுனால தன்னை மாற்றிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ முழுமையாக இதில் வந்து ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டு இருக்காரு. வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே பிரச்சனைகள் தான் வருது, ஏன்னா வாழ்க்கையே ஒரு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தியும் அதை தீர்க்கக்கூடிய செயலும் தான் உங்களோட வாழ்க்கையினோட சந்தோஷம். அதுதான் ரியாலிட்டி. இது எல்லாருக்கும் தான் வாழ்கிற பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் தான் வாழ்கிற காலம் வரைக்கும் தனக்கு என்னென்ன பிரச்சனைகளில் வருதோ அதை எதிர்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டியும், அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியும், அதை எதிர்கொள்ளக்கூடிய மைண்டும், அதை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் அமைச்சு அதில் வெற்றி படைஞ்ச பிறகுதான் நமக்கு சந்தோஷன்றது மிகப்பெரிய அளவில்லாமல் நம்மள அறியாமையே வருது. ஸோ நம்மளோட 90% வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்த்து அதை தாண்டி நம்ம சந்தோஷத்தை தேடுறது தான் நம்ம சந்தோஷமாக இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்போது இந்த 90%ல் பிரச்சனைகளை மட்டுமே முயற்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை அதுவும் முயற்சியாகவே போயிடும். ஸோ பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சரியான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை பாதையும் சரியாக இந்த இடத்துல அமைஞ்சிடும். முயற்சி வெற்றியை உருவாக்கணும்பாங்க, ஆனால்
சில பேருக்கு அந்த வெற்றி கிடைக்காம முயற்சியே வெற்றியாகவே போயிடுது. கடைசி வரைக்கும் முயற்சி செஞ்சு முயற்சின்றது அதுவே அவங்களுக்கு ஒரு வெற்றியாக இருக்குமா வழிய அதுக்குண்டான பிரச்சனைகளுக்கு உண்டான சொல்யூஷனோ அதை வெற்றியை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையோ அவங்களுக்காக அமைக்க தெரியல. இதுக்காக தான் லைஃப் ரீசெட் தேவை. உடைந்த வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையவே நீங்கள் சரி பண்ணணுன்ற முயற்சி பண்ணாதீங்க. எல்லாம் சரியாகுன்றத நினைக்கிறது மனிதனோட இயல்பு. சரி ஆகக்கூடிய செயல்களை செய்கிறது மனிதனோட வெற்றி. இந்த வீடியோ உங்கள் மனசை ஏதாவது ஒரு பாயிண்ட் டச் பண்ணியிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம், இல்லைன்னா புதியதொரு குடும்பத்தை உருவாக்கலாம். லைஃப் ரீசெட் நவ்.